ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சத்யா விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு இப்போ மறுபடியும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். எல்லோரும் பாருங்கள், ஃபுல் வீடியோ பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம வெஜ் பிரியாணி செய்யலாம் வாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு வெஜ் பிரியாணி தான். குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்கிற எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அது ஊற்றிக்கோங்க. 2 பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, ஒரு 3 லவங்கம், அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் வந்து என்கிட்ட இல்லை, நான் போடலை. அப்புறம் ஒரு 2-3 கல்பாசி போட்டுக்கோங்க. அடுத்தது நான் சோயா வந்து சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கட்டு புதினா, ஒரு 4 இல்லை 5 வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் வந்து பெரிய வெங்காயம் இருக்கிறதால ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு சின்ன வெங்காயமும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 3 தக்காளி, அந்த இன்னும் இருக்க 2 வெங்காயம் வந்து பச்சடிக்கு, தயிர் பச்சடிக்கு. அதுக்கப்புறம் சில பொருள்லாம் நம்ம போட்டு அரைச்சிக்கலாம் மிக்சியில். இதுக்கு வந்து 3/4 கட்டு புதினா, இஞ்சி தேவையான அளவு, பூண்டு தேவையான அளவு, இது எல்லாமே 1 கிலோவுக்கு, சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு 6 பச்சை மிளகா, பெரிய பெரிய பச்சை மிளகா. சின்ன பச்சை மிளகா இருந்தால் ஒரு 7-8 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, சோம்பு, இதெல்லாம் போட்டு வெங்காயம் வந்து ஒரு 1/2 வெங்காயம் போட்டு அரைச்சிக்கோங்க. ஒரு சின்ன வெங்காயத்தில் ஒரு 1/2 வெங்காயம் போட்டு அரைச்சிக்கோங்க. இவ்வளோ தான். எல்லாம் போட்டு அரைச்சிட்டு நான் வந்து எதாவது மிஸ் பண்ணியிருந்தால் நான் மேலே உங்களுக்கு கொடுத்துருக்கேன், எழுத்தாக கொடுத்துருக்கேன், அதில் பார்த்துக்கோங்க. போட்டு அரைச்சிட்டு அடுத்தது வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, புதினா போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த கலவையை போட்டு வதக்கிக்கலாம். அது வந்து நல்ல சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க. வெங்காயம் தக்காளியுமே நல்லா வதங்கணும். அது வதங்கிறதுக்குள்ளே நம்ம என்னென்ன மறுபடியும் போட போகிறோன்னு பார்த்துக்கலாம். நான் உருளைக்கிழங்கு 1 போட்டிருக்கேன். என்கிட்ட வீட்டில் என்ன இருந்துச்சோ அதை மட்டுமே வச்சு நான் வந்து இந்த பிரியாணி ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்குன்னு ஸ்பெஷலாக எதுவும் வாங்கலை, பட் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கு சோயா போட்டு வதக்கிட்டு மஞ்சத்தூள், உப்பு போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் வந்து இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிப்பேன். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு டேஸ்ட் பார்த்துப்பேன். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. இது வந்து 1 கிலோ அரிசிக்கு நான் எல்லா அளவுமே சொல்லிகிட்ருக்கேன். இது வந்து நல்லா வதங்கட்டும். சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா அடிப்பிடிக்காமல் வதக்கிக்கோங்க. அடுத்தது பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன், சரிங்களா? பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு 1/2 ஸ்பூன் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. நான் வந்து ரொம்ப சின்ன ஸ்பூனில் போட்டிருக்கேன். அது வந்து அந்த ஸ்மெல் வந்து ஒரு டாமினேட் பண்ணிவிடும். அதனால வந்து நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து தயிர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி தயிர் வீட்டில் இல்லை, ஸோ அதனால் போடலை. நான் வந்து வெஜ் பிரியாணி வந்து ரொம்ப ப்ராப்பராக செஞ்சு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், லாங் வீடியோ ஆல்ரெடி. சிக்கன் பிரியாணி எல்லாமே வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் என்னோடய சேனலில் போய் பாருங்கள், அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் சிம்பிளாக டைம் இல்லாததுனால, சில பொருள் இல்லாததுனால சிம்பிளாக செஞ்சுருக்கேன். இதுவுமே நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்தது. நான் வந்து பாஸ்மதி அரிசி போட்டிருக்கேன். 1 கப்புக்கு 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்கள் எப்படி நல்லா பொலன்னு நல்லா வந்திருக்கு. குழையெல்லாம் கரெக்டாக வந்திருக்கு. இதுதான் வந்து பிரியாணியோட தண்ணி அளவு. கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கொஞ்சமான பொருளை போட்டு ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருக்கேன். ஆனால் டேஸ்ட் வந்து உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு விஷயம், கடைசியாக வந்து ஒரு லெமன் ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 லெமன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தண்ணிலாம் ஊற்றுனதுக்கப்புறம் அந்த லெமன் ஊற்றிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், நான் வந்து ரொம்ப ப்ராப்பரான ஒரு வெஜ் பிரியாணி வீடியோ வந்து போட்டிருக்கேன். என்னோடய சேனல் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான பிரியாணி தான். இதுக்கு வந்து தயிர் பச்சடி வச்சுருக்கேன். செஞ்சுட்டு சுட சாப்பிட்டு பாருங்கள், உண்மையாகவே நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு மறுபடியும் இப்போ போட்டிருக்கேன். என்னோடய வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாப்பு, எப்படி இருக்குது பிரியாணி? சூப்பராக இருக்கா? வெஜ் பிரியாணி மாதிரி இல்லை, சிக்கன் பிரியாணி மாதிரி இருக்குது. டேஸ்ட்டாக இருக்கா? எங்கள் பாப்பா வந்து எப்பயுமே வந்து முடி அப்படி வச்சுருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லா வீடியோலையுமே வந்து முடி இப்படி தான் இருக்கும். ஏன்னா வந்து அவளுக்கு வந்து தலைவாரி ஒரு குடுமி போட்டால் அது ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/2 hour இருக்கும், அவ்வளோதான் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் அவளுக்கு அந்த ரப்பர் பேண்டு தலையில் வச்சுக்க பிடிக்காது. பேண்டாக இருந்தாலும் சரி, ரப்பர் பேண்ட் எல்லாத்தையும் பிடுங்கி போட்டுருவா. அப்படியே ஃப்ரீயாக இருப்பாள். உங்கள் வீட்டில் பாப்பாலாம் எப்படி அப்படின்னு சொல்லுங்கள், எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய குக்கிங் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வாங்க சாப்பிட்லாம். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.